ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 7th Science தமிழ். நம்ம டிசம்பர் 10 பிஜி எக்ஸாம் நடந்தது சரிங்களா. அதுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி நாளைக்கு, அதாவது பொங்கலுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வெளியிட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 5லேருந்து 10 ஃபிசிக்கல் நடத்துறதுக்காக கிரவுண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. ஒவ்வொரு மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ் இருக்கிற கிரவுண்ட்லையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. இன்னிலேருந்து கரெக்டாக 25 நாள் தான் இருக்குது ஃபிசிக்கலுக்கு. அதனால் அதிகபட்சமாக இந்த 3 நாள் பிஃபோர் பொங்கலுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு ஃபிசிக்கல் பிளான் பண்ணபடி பிப்ரவரி 5 நடக்கும் ஓகேங்களா. இல்லைனா ரிசல்ட் தள்ளி போச்சுனாக்கில் ஃபிசிக்கலுமே வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இன்றைக்கி ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சாட்டர்டேக்குள்ளே நமக்கு ரிசல்ட் மேக்ஸிமம் வந்துடும் சரிங்களா. அதுக்குள்ளே வரலைனாக்கில் நமக்கு அந்த ஃபிசிக்கல் வந்து தள்ளி போயிடும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து 3 டேஸ்க்குள்ளே வந்துருச்சுனாக்கில் நம்ம ஃபிசிக்கலுக்கான டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. ஏன்னா 20 டேஸ்க்குள்ளே நம்மளால் ஃபிசிக்கலுக்கு தயாராக முடியாது. டபுள்ஸாக எடுக்க வேண்டியவங்க எல்லாமே நமக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாருமே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா. நம்ம மேக்ஸிமம் இந்த 3 நாள் அதிகபட்சமாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்லேயே வந்து நவம்பர் 2022 எக்ஸாமில் கரெக்டாக 30 நாள் 32வது நாள்லேயே நமக்கு ரிசல்ட் வந்து வந்துருச்சு. பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துருச்சு சரிங்களா. ஸோ நமக்கு 1 மந்த் முடிஞ்சது. இந்த 3 டேஸ்க்குள்ளே நமக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க இமிடியேட்டாக. பிப்ரவரி 5 நமக்கு அதிகபட்சமாக ஃபிசிக்கலுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. இந்த 3 நாள் ரிசல்ட் வந்துச்சுன்னா பிப்ரவரி 5 கன்ஃபார்மாக நமக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கீங்க ஃபாஸ்ட்டாக. இந்த இன்ஃபர்மேஷன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.